அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 32. இந்த வீடியோவில் 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிரித்து எழுதுக. அருந்துணை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? அருமை கூட்டல் துணை. அடுத்த வினா பாருங்க. பிரித்து எழுதுக. தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்து என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பாருங்க. தேர்ந்து கூட்டல் எடுத்து. அடுத்த வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல் கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பொருந்தா சொல் எது? வினைமுற்று அப்படிங்கிறது பொருந்தாது. மற்றபடி பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம் எல்லாமே ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்த வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. 54. இதில் குறிஞ்சி அப்படிங்கிறது பொருந்தாது. மற்றபடி வெச்சி, நொச்சி, வஞ்சி எல்லாமே உங்களுக்கு புறத்திணைகளில் வரும். ஓகேங்களா? குறிஞ்சி அப்படிங்கிறது வேறு. 55. பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. விளை அப்படின்னா உண்டாக்குதல், விழைனா விரும்பு, இலைனா செடி, இழைனா நூல் இழைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இல்லாத ஒரு இணை எது? இலை அப்படின்னா செடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஓகேங்களா? செடி அப்படின்னா இலைனா இந்த இலை கொடுத்துருந்தா கூட அதை செடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இலை அப்படின்னா கிடையாது. அப்போ 3 மட்டும் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. 56. பாக்கு, பாட்டு, பத்து இது எல்லாமே கரெக்டாக ஒரு லிங்கில் இருக்குது. பஞ்சு அப்படிங்கிறது ஒரு பொருந்தா சொல்லாக இருக்குது. 57. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறியணும். பாருங்கள். பண்டைய தமிழ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எத்து வருதுமா? ஸோ இங்கே வரல. அப்போ இந்த வாக்கியம் தப்பு. எங்கெங்கெல்லாம் வருது பாருங்கள். பிலையும் சிலையும் இருக்கா? அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று சரி. அப்படின்னா பண்டைய தமிழ் நாகரிகமும் தனிபெரும் நாகரிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ தனிப்பெரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து 58. பிழை திருத்தம். வழுவு சொற்களை நீக்குதல். வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு பாருங்கள். வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வழுவு சொல்லற்ற தொடர் அப்படின்னா நீ வந்தாய் அப்படிங்கிறது தான். நீ வந்தேன், நீ வந்தான், நீ வந்தாள் அப்படிங்கிறத விட நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் வழுவு சொல்லற்ற தொடராக இருக்கும். 59. பிழை திருத்தம். பிற மொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி. இதில் பிற மொழி சொல் இல்லாத தொடர் எது அப்படின்னு பாருங்கள். பிரதம மந்திரி அப்படிங்கிற பேர் தப்பாக அடிபட்டு போகுது. ஓகேங்களா? நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் தவறாக போயிடுது. வானத்தில் பறவை பறந்தது அப்படிங்கிறாங்க. இது சரியான தமிழாக இருக்குது. மாலா அலமாரியில் புத்தகத்தை அடுக்கினாள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் தவறாக போயிடுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறது சரியான சந்திப்பிழையற்ற வாக்கியம். 61. வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஆன்சர் என்ன? பகலவன், ஆதவன், ஞாயிறு எல்லாமே சரியாக இருக்குது. நிலவு அப்படிங்கிறது தான் தவறான பொருளாக இருக்குது. 62. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி. இதற்குண்டான பல சொற்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? அணிகலன், அழகு அப்படிங்கிறது அணியை குறிக்கிற சொற்கள் தான். அடுத்த வினா பாருங்கள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வேர்ச்சொல்னா என்ன? கட்டளை வடிவம் வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். 54
கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. கண்டார் என்பதன் வேர்ச்சொல் அறிக. ஆன்சர் கான். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஓடு அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது 66 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்கள், இதில் சரியான அகர வரிசை எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஆன்சரோட பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேவா, சொல்லிட்டா. அளப்பெடுத்தல், இசை நிறை, ஈதல், உரணைசை, ஓதல் வேண்டும். ஸோ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்தது 67 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இதில் எது சூஸ் பண்ணிட்டீங்களா? நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். உயிரளப்படை, ஒற்றளப்படை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறது தான் சரியான அகர வரிசை. 68 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்புன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. இதை சரியாக நம்ம அகர வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அச்சம் வரும், அடுத்தது அருள், அறிவு, அன்பு, ஆசை. அடுத்தது 69 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்கள், வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? விடை எத்தனை வகைப்படும்? அடுத்த வினா, விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும் விடை. 71 பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார். இதற்கான வினா என்னவா இருக்கும்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? அடுத்த வினா, தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன இந்த வினாவில் தவறாக இருக்கணும்? கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. பாருங்கள், எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும் அப்படிங்கிறது ஒரு வினா, சரியான வினா தான். உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சரியான வினா. தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த தொல்லைன்னு கேட்குறாங்க, அங்கே மென்ஷன் பண்ணாதது. அப்போ இதுதான் தவறான வினா. தொல்காப்பியம் படிப்பதின் பயன் என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த தொல்லை மறக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஏபிடி எல்லாமே சரி, சி மட்டும் தவறான வினாவாக இருக்குது. 73 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடர். சேர்ந்து, சேர்த்து. பாருங்கள், மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர்கள் சேர்த்து வைத்தார். ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து 74 உடை வகைகள். நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கைவலிக்கிறது என்று உரைப்பது என்ன? நீ எழுதவில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு கைவலிக்குது அப்படின்னு சொல்றது என்ன விடை? உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அக்ரனாமி. அக்ரனாமி என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன? உழவியல். 76 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் அப்படிங்கிறது தான் பிறமொழி இல்லாது. முக்கியஸ்தர், பிரதானமானவர், உத்தியோகஸ்தர் எல்லாமே தப்பாக போயிடுது. செங்கற்பட்டு மருவு பெயரை எழுதுக. செங்கற்பட்டோட மருவு பெயர் என்ன? செங்கை. 78 உதகமண்டலம். இதோட மருவு பெயர் என்ன? உதகமண்டலத்தோட மருவு பெயர் உதகை. 79 பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, சீரும் சிறப்பும் அப்படிங்கிற இணை சரியா இருக்கு. எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணைன்னு சொல்லப்படுது. உயர்வு, தாழ்வு. புரியுதுங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள். பொருளின் செறிவை குறித்து வருவன சிறி இணை அப்படிங்கிறாங்க. பச்சை, பசையல். இதுவும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன? ஒரே பொருளை தரும் இணை நேரிணைங்கிறாங்க. இரவு, பகல். ஒரே பொருள் இது தராது. இரவும் பகல் இப்படி ஒரே பொருளை தரும். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணையாக இருக்குது. அடுத்தது 80 மேகலை. இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. மேகலை. மணி, மணிமேகலை அப்படின்னு சொல்லலாம். 81 பொருத்தமான காலம் அமைத்தல். காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறி. என்ன சொல்லியிருக்காங்க? சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான்.
சுந்தர் நாளை பள்ளிக்கு சென்றான். நாளைக்கு சென்றான்ங்கிறது எப்படி இன்றைக்கே சொல்ல முடியும்? சுந்தர் நாளைக்கு பள்ளிக்கு செல்கிறான், தப்பு. சுந்தர் நேற்று பள்ளிக்கு செல்வான், இதுவும் தப்பு. அப்போ சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் அப்படிங்கிறது தான் சரியான காலம். பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான இணையை தேர்ந்தெடு. படித்தான் அப்படிங்கிறது நிகழ்காலங்கிறாங்க, தப்பு. பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இறந்த காலம். நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. படிப்பேன் அப்படிங்கிறது இறந்த காலம் கிடையாது, அது எதிர்காலம். பார்க்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி சரியானது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார்? குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார் அப்படிங்கிறது தான் கொஷின். அடுத்த வினா, நாங்கள் என்றும் தூய்மையை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கடைப்பிடிப்போம். 85 கோ இருபொருள் தருக. கோ என்பதன் இருபொருள் என்ன? அரசன் பசுவை குறிக்கிறது தான் கோ அப்படிங்கிற பொருள். 86 ஆறு இருபொருள் தருக. ஆறு என்பதன் இருபொருள் தருக. நதியை குறிக்கும், எண்ணிக்கையில் வர ஆறையும் அதை குறிக்கும். 87 பொருந்தா இணையை கண்டறிக. மடு மாடு, தடு தாடு, விடு வீடு, எடு ஏடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத இணை அப்படின்னா தடு தாடு அப்படிங்கிறது பொருந்தாதது. 88 குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. எறும்பு ஐவர். எறும்பு ஐவர் அப்படிங்கிறது தவறான இணை. இன்பம் ஈகை, அகழ் ஆவல், உணவு ஊதல், இதெல்லாம் சரியாக இருக்குது. 89 கூற்று சரியா தவறா? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி தமிழுங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்க, 90 பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. நிலையான செல்வம் அப்படின்னா என்ன? ஊக்கம். 91 அழுக்காறு. பொருத்தமான பொருள் என்ன? பொறாமை. 92 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான சொல்லை கண்டறிய. மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது எதை? மெத்தை வீடு, மாடி வீடை தான் நம்ம மெத்தை வீடுன்னு சொல்லுவோம். 93 காஞ்சி என்றால் டேஷ் என்பது பொருள். காஞ்சி என்றால் டேஷ் என்பது பொருள்ங்கிறாங்க. நிலையாமை என்பது பொருள். அடுத்த வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கார்முகில் அப்படின்னா என்ன? கார்முகில் அப்படின்னா மழை மேகம். பரிதி, பரிதி அப்படின்னா கதிரவனை குறிக்கும், அது கீழே இருக்குது, ஓகேங்களா? கதிரவனை குறிக்கும். எத்தனிக்கும், எத்தனிக்கும் அப்படின்னா முயலும் அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கழனின்னா வயல், ஓகேங்களா? 95 சொற்களின் கூட்டுப்பெயர். பழம் கூட்டுப்பெயரை பாருங்கள். பழத்தோட கூட்டுப்பெயர் என்ன? பழக்குலை அப்படின்னு தான் சொல்லுவோம். 96 இடக்கரடக்கள். இடக்கரடக்கள் இது தொடரை கண்டறிங்கிறாங்க. கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது சரியானது. சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டறிக. மான்கள் வேகமாக ஓடின அப்படிங்கிறது சரியானது. சொல் பொருள் பொருத்துக. கான் அப்படின்னா காடு, உழுவை அப்படின்னா புலி, மடங்கள் அப்படின்னா உங்களுக்கு சிங்கம், என்கு அப்படின்னா கரடி, ஓகேங்களா? ஒருமை பன்மை படையற்ற தொடரை கண்டறி. பாருங்க, பூக்கள் அன்று, இவை பூ அன்று, இவை பூக்கள் அல்ல அப்படிங்கிறது சரியான இருக்குது. இவை பூ அல்ல அப்படிங்கிறதும் தப்பானது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஒருமை பன்மை படையற்ற தொடர். பன்மை சொல் இவை பழங்கள். பன்மை சொல் என்ன வரும்? அல்ல அப்படின்னு வரும். இவை பழங்கள் அல்ல, ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. 50 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.